குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னு வைங்களேன், எப்போ உடனடியா டாக்டர்கிட்ட காமிக்கணும், எப்போ நம்ம ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணலாம், இந்த டிஃபரன்ஸ் எப்படி பேரண்ட்ஸா தெரிஞ்சுக்கிறது? இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பொதுவா நமக்கு காய்ச்சல் வந்தா கூட இம்மிடியேட்டா டாக்டர் பார்க்கணுமா இல்ல வேண்டாமா, அதை பத்தி தான் இந்த வீடியோ. நான் உங்க டாக்டர் விபி சிவகுமார், உங்க குழந்தைங்க டாக்டர் ஜன்யா சைல்ட் கிளினிக், சென்னையில வேளச்சேரி மற்றும் பள்ளிக்கரணையில இருந்து. இந்த 20 வருஷமா என்னோட கிளினிக்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது இந்த 2 டிஃபரன்ஸ் தான். ஒன்னு என்ன பண்ணுவாங்க சில பேரண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் சாயந்தரம் 4 மணிக்கு தான் லேசா காய்ச்சல் ஆரம்பிச்சிருக்கும், உடனே 6 மணிக்கு கிளினிக்கு வந்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு ரகம், அதாவது சின்ன ஃபீவரா இருந்தா கூட, மைல்டு ஃபீவரா இருந்தா கூட பயப்பட்டு பதட்டப்பட்டு என்னமாகுமோ ஏதாகுமோன்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்பட்டுட்டு உடனடியா கூட்டிட்டு வர்றாங்க. இன்னும் சில பேர் ஒரு 2-3 நாள் ஆனா கூட சம்டைம்ஸ் குழந்தைக்கு ஹை ஃபீவர் சிவியர் ஆகுது, அசோசியேட்டட் தொந்தரவுகள் இருக்கு, வார்னிங் சைன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் ஒண்ணு அதை பத்தி தெரியாதனால, உள்ள இந்த பிரச்சனைலாம் இருக்கு, இது உடனடியா டாக்டர்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கறத தெரியாதனால கொஞ்சம் டிலேடா கூட்டிட்டு வர்றாங்க. ஸோ ரொம்ப ஆரம்பத்துல கூட்டிட்டு வந்தாலும் தப்புன்னு இல்லை, ஏன்னா நமக்கும் ஃபீவர் எதனால வந்திருக்கு ஏன் வந்திருக்குங்கிற ஆப்வியஸ் சைன்ஸ் வந்திருக்காது, தெரியாது. அதே மாதிரி அதுக்குன்னு 1 நாள் 2 நாள் விட்டு பார்க்கலாம், டிலே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் தப்பு. ஏதாவது பெரிய டேஞ்சர் இருந்ததுன்னா, பெரிய இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதை ஆரம்பத்திலேயே காமிச்சு சரிப்படுத்தணும். இல்லாட்டி ட்ரீட்மெண்ட்டும் ஹை ஆகும், சம்டைம்ஸ் அட்மிட் பண்ற அளவு கூட ஆயிருது. ஸோ இந்த 2 டிஃபரன்ஸை நாம பேரண்ட்ஸா எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் மெயினா இந்த வீடியோவே. இப்ப நீங்க இந்த வீடியோ பார்க்கறது மூலம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, எந்தெந்த ஃபீவருக்கு உடனடியாக டாக்டர் காமிக்கணும், எந்தெந்த ஃபீவருக்கு நம்ம வீட்டிலேயே வைத்தியம் பண்ணலாம், 2-3 நாள் வெயிட் பண்ணாலும் தப்பில்லை அப்படிங்கிற ஃபீவர் என்னென்ன, இதெல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் உடனடியா காட்ட வேண்டிய ஃபீவர் என்னென்னங்கிறத சொல்றேன். செகண்ட்ல அதுக்கு பிறகு ஃபீவருக்கு ஃபர்ஸ்ட் எய்டா வீட்டிலேயே என்ன பண்ணலாம், பண்ணி ஒரு 2-3 நாள் நம்மளால வெயிட் பண்ண முடியுமா, அந்த மாதிரியான ஃபீவர்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி சொல்றேன். உடனடியா காமிக்க வேண்டிய ஃபீவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடுப்புலயே ரொம்ப அதிக ஃபீவரா இருக்கு, 103 104 எல்லாம் இருக்கு, அந்த மாதிரி இருக்கிற ஃபீவரா இருந்ததுன்னா நாம உடனடியா டாக்டர்கிட்ட காமிக்கணும். இல்ல நாம மருந்து கொடுக்குறோம், சாதாரண காய்ச்சல் மருந்து பாராசிட்டமால், காய்ச்சலுக்கு 2-3 வகையான மருந்துகள் இருக்கு, பட் நீங்க வீடுகளில் எப்பயுமே கொடுக்கறது பாராசிட்டமால்ங்கிற மருந்து, அதுல நல்ல கம்பெனி உள்ள மருந்தை வாங்கி நம்ம கரெக்டா கொடுக்கணும். ஸோ அந்த மருந்து 4-6 மணி நேர கேப்ல நம்ம கொடுக்கணும். காய்ச்சல் மருந்து ஏஜுக்கு ஏத்த மாதிரி டோஸ் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்து காய்ச்சல் கம்மியாகவே மாட்டேங்குது, ஒரு 1 டே ஃபுல்லா நம்ம கொடுக்குறோம், 24 ஹவர்ஸ் கொடுத்தாச்சு, விட மாட்டேங்குது, திருப்பி கரெக்டா வந்துகிட்டே இருக்கு, அதுவும் சற்று அதிகமா வருது, அந்த மாதிரி இருக்கிற ஃபீவர். காய்ச்சல் இருக்கு, அந்நேரம் குழந்தை கொஞ்சம் டல்லா இருக்கிறது, டயர்டா இருக்கிறது நார்மல் தான், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா காய்ச்சல் விட்ட அந்த 2-3 மணி நேரம் கேப் இருக்குல்ல, அப்பையும் குழந்தை டயர்டாவே இருக்கு, டல்லாவே இருக்கு, சோர்ந்து இருக்கு. சைல்ட் நாட் ஆக்டிவ் இன் பிட்வீன் ஃபீவர் டைம்ஸ். 3 நாளைக்கு மேலையும் காய்ச்சல் இருந்ததுன்னா, லோ கிரேட் ஃபீவரா இருந்தா கூட டாக்டர்கிட்ட காமிக்கிறது நல்லது. சில ஃபீவர்ல நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா குழந்தைங்க வேகமா மூச்சு விடுவாங்க, ரொம்ப வேகமா வயிறு தூக்கி 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 போடும், அள்ளு வாங்குது, அள்ளு கட்டி இழுக்குதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. முதல்ல ஆரம்பத்துல 1 நாள் 2 நாள் ஃபீவர் இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் 3ஆவது நாள்ல இருந்து வயிறு வேகமா நவுந்துக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு மூச்சுக்கும் அந்த அள்ளு வாங்குறது, அள்ளு கட்டுறது. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கொஞ்சம் டயர்ட் ஆயிடலாம். இது உள்ள நெஞ்சு சளி ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. சம்டைம்ஸ் நியூமோனியாவாகவும் இருக்கலாம், இல்லாட்டி மைல்டு வீசிங் ஃபார்ம் ஆகிற மாதிரியும் இருக்கலாம். ஸோ உடனடியாக அந்த டைம்ல டாக்டர்கிட்ட காமிக்கிறோம். சில நேரம் இந்த மூச்சு விடும்பொழுதே ஒரு சத்தம் வரும், குழந்தை கெஸ் வாங்கி மூச்சு விடுற மாதிரி இருக்கும், அனத்தும், பாடி பெயின் டயர்ட்னஸ்லயும் அனத்தும், சில நேரம் உள்ள இருக்கிற சளினாலையும் உங்களுக்கு
பிரீதிங்கோட சேர்ந்து எக்ஸ்ட்ராவா சவுண்ட் கேட்கலாம். சம்டைம்ஸ் காய்ச்சல் அப்ப பார்த்தோம்னா கலரே மாறுற மாதிரி இருக்கும். வழக்கமான நிறத்தை விட குழந்தை கொஞ்சம் வெளிரி இருக்கு, பேலா இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே டிஃபரன்ஸ் தெரியும். கை, உள்ளங்கை, கால் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிரின தோற்றம் இருக்கும். இல்லாட்டி சில குழந்தைங்க இன்னும் ஹை ஃபீவர் என்னாவும் ஸ்லைட்டா ப்ளூயிஷ் மாதிரி இருக்கும். ஃபிங்கர் டிப்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் லிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அப்பனா உள்ள நோயுடைய அறிகுறி, நோய் தீவிரமா பரவுது அப்படிங்கிற அர்த்தம். அப்புறம் குழந்தை தூங்கிக்கிட்டே இருக்கு. வழக்கமா இவ்வளவு நேரம் தூங்காது, அதை விட எக்ஸ்ட்ராவா தூங்குது, ஒரு மாதிரி முனகலோட தூங்குது, பெயினோட தூங்குது. அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா டாக்டர்கிட்ட காமிச்சார். ஃபீவர் அப்ப முக்கியமா நாம ஞாபகம் வச்சுக்கணும், சாப்பாடு கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது ரொம்ப 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 முக்கியம். காய்ச்சல் உடம்ப டீஹைட்ரேட் பண்ணிடும், உடம்புல இருக்கிற நீர் சத்தை சுண்டி இழுத்துரும். ஸோ நீங்க வழக்கமா கொடுக்கறத விட அதிகப்படியான நீர் கொடுக்கணும். வழக்கமா 100 ml கொடுப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் ஒரு இதுக்கு சொல்றேன், 125 ml கொடுக்கணும். வழக்கமா சாப்பிட்றதோட தண்ணியை குடிக்கிற தண்ணியை விட வழக்கமா குடிக்கிற தண்ணியில 25% நீங்க அதிகமா கொடுக்கணும். அதே மாதிரி சாப்பாடு எப்படியாவது சாப்பிட வைக்கணும். நோய் கிருமியோட சண்டை போடுறதுக்கு நமக்கு எனர்ஜி வேணும், நீர் சத்து வேணும். அப்பதான் ரத்த ஓட்டம் சீரா இருக்கும். ஸோ புரியுதுதான், காய்ச்சலப்ப குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அடம்பிடிப்பாங்க. அட்லீஸ்ட் கஞ்சி தண்ணி மாதிரியாவது, ரைஸ் ஆகுது, இட்லி ஆகுது, ஏதாவது ஒன்று சாப்பிட வைங்க. தண்ணி குடிச்சு யூரின் போக வச்சுக்கிட்டே இருக்கணும். 3-4 ஹவர்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது குழந்தை யூரின் போயிடணும். ஸோ அதை ஞாபகமா வச்சுக்கோங்க. சில நேரம் நம்ம தண்ணி நிறைய குடிச்சாலும் கொடுத்தாலும் யூரின் கம்மியா போகலாம். அப்ப 2-3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. யூஸ்வலி டெங்கு காய்ச்சல், வைரல் ஃபீவரே கொஞ்சம் அதிகமாச்சு, இல்ல யூரின்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகுது, இதெல்லாம் வந்து யூரின்ல டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும். ஸோ அதனால யூரின் அவுட்புட்டை மானிட்டர் பண்றது ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஃபீவர் வந்து நாம அட்மிட் பண்ற அளவுக்கு போயிருந்தோம்னா அடுத்து எப்போ ஃபீவர் வந்தாலும் உடனடியாவது டாக்டர்கிட்ட காமிச்சிடணும். ஞாபகம் வச்சுக்கணும், குழந்தையுடைய அன்றாட நடவடிக்கைகள், ரொட்டீன் ஆக்டிவிட்டி, ரொட்டீன் ஸ்லீப், ரொட்டீன் பிளே, ரொட்டீன் ஃபுட்டு, இதுல எந்த பாதிப்பு இருந்தாலும் டாக்டர்கிட்ட காமிச்சிடணும். உடனடியாக அந்த காய்ச்சலுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணணும். சம்டைம்ஸ் எது கொடுத்தாலும் வாந்தி எடுக்கும் குழந்தைங்க. காய்ச்சல் மருந்தும் குடிக்க மாட்டாங்க, தண்ணி கொடுத்தாலும் வாந்தி எடுப்பாங்க. தொடர்ச்சியான வாந்தியோட வர்ற காய்ச்சல் இல்லை, இதை விட மிக முக்கியம், ஏற்கனவே குழந்தைக்கு ஃபிட்ஸ் மாதிரி வந்திருந்தாலும் தாமதிக்காம உடனடியாக டாக்டர்கிட்ட காமிச்சிடணும். சில நேரங்களில் குழந்தை அப்படியே டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கிறது, கேரா இருக்கிற மாதிரி இருக்கிறது, கை காலை லேசா அசைக்கிறாங்க, ட்விச் மாதிரி பண்றாங்க, அப்படிப்பட்ட நேரங்கள்ல எல்லாம் உடனடியாக டாக்டர்கிட்ட காமிக்கணும். அப்புறம் ஞாபகம் வச்சுக்கணும், சென்சோரியம் கான்சியஸ்னஸ் நல்லா இருந்தாதான் நம்ம ஃபீவருக்கு வெயிட் பண்ண முடியும். அது டல்லா இருக்காங்க, ட்ரௌசியா இருக்காங்க, இரிட்டபிளா இருக்காங்க அப்படின்னாலும் உடனடியாக டாக்டர்கிட்ட காமிக்கணும். சரி, எந்தெந்த காய்ச்சலுக்கு டாக்டர்கிட்ட காமிக்க வேண்டியதில் ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணலான்னா, மருந்துக்கு கேட்குது, ஃபீவர் வந்து 100, 101க்குள்ளாரையே இருக்கு, சுறுசுறுப்புல ப்ராப்ளம் இல்லை, சாப்பிட்டுக்கிறாங்க, தண்ணி குடிக்கிறாங்க, யூரின் போயிட்டு இருக்காங்க, ஃபீவர்னால அவங்களுக்கு பெரிதளவு பாதிப்பு எதுவும் இல்லை, டயர்டா இல்லை அப்படின்னா தாராளமா 2-3 நாள் நீங்க வீட்லயே வெயிட் பண்ணலாம். பாராசிட்டமால் மருந்து மட்டும் கொடுத்து 4 to 6 ஹவர்ஸ் கேப்ல பார்த்துக்கலாம். யூரின் அவுட்புட்டு தண்ணி நிறைய குடிக்கணும். யூரின் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும், தண்ணி நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது இருந்தாலே போதும். ஏன்னா நிறைய தடவை, அதுவும் இப்போ மெயினா ஸ்கூல் ஆரம்பிச்ச பிறகு இந்த 2-3 மாசம் சம்மர் லீவ்ல நோயே வந்திருக்காது. அடிக்கிற வெயில்ல நோய் கிருமிகளும் ஒன்றும் இல்லாம போயிருக்கும், ஸ்கூல் இல்லாதனால நோயோட பரவலும் இல்லாம இருக்கும். ஆனா இப்போ காய்ச்சல், சளி, இருமல் நல்லாதான் டாக்டர் போனா, ஒரு 2 நாள் ஸ்கூல் போனதும் போதும் ஃபீவர்னு வந்துட்டான். இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் வரும். ஸோ எல்லா ஃபீவருக்கும் தொட்டது ஒன்றுக்கும் நம்ம டாக்டர் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ எந்தெந்த ஃபீவருக்கு நம்ம டாக்டர் பார்க்கணும், எதுக்கு வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது. சரி, உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு மோட்டிவேட் ஆகும்.